அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம். இப்போ நமக்கு உமான்னு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பெரிய கேள்வி தான். பொதுவாக பிள்ளைகளிடம் பெற்றோரும், கணவனிடம் மனைவியும், மனைவியிடம் கணவனும் உனக்காகத்தான் வாழ்கிறேன், உனக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? அது உண்மை என்றால் அது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம வகுப்புலையும் சரி நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளுடைய கர்மத்தை அனுபவிப்பதற்கு நாம் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்த பிறகு நமக்கு இப்போ இறையானது நம்மளை எல்லாரையும் கீழே ஒரு தன்னிச்சையாக அதுவே உருவாக்கி ஒரு பொம்மையை போல் கீழே போட்டுட்டா நம்மளை யார் எடுத்து வளர்க்குறது, யார் பொறுப்பெடுத்துக்கிறது இல்லையா? அப்போது ஒரு ஒரு அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதை வளர்க்குறதுக்கு யாராவது பொறுப்பெடுத்துக்கணும் இல்லையா? அதனால தான் இறையானது நமக்கு ஒரு ஆணும் பெண்ணையும் சேர்த்து அந்த குழந்தையை உருவாக்கி பொறுப்பெடுக்க வைத்து அதனுடைய வாழ்க்கையை அது வாழ்கிறதுக்கு அது வழிகாட்டுது. இயற்கை நமக்கு இந்த விஷயங்களெல்லாம் செய்து வைத்திருக்கிறது. அப்போது அந்த ஒரு உயிரும் தான் வரும்போது இங்கே தனக்கான அந்த பேக்கேஜான அந்த பிரார்த்த கர்மாவை கொண்டு அதுதான் அது வாழ்கிறதுக்கு வருது. ஆனால் அது தனியாக வந்தால் சிரமப்படக்கூடாதுன்னு தான் ஒரு குடும்பமாக, ஒரு கூட்டமாக, ஒரு சூழ்நிலைக்குள்ள மனிதனானவன் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அவனுடைய வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நம்மளை சுற்றி நம்மளுடைய உறவுகள், நட்புகள் அப்படின்னு ஒரு கூட்டத்தோடு நம்ம வாழ்கிறோம். ஆனாலும் நாம் கொண்டு வந்த கர்மத்தை நம்மளுடைய மன அமைப்புக்கு தகுந்தாற் போல நாம் செய்யும் செயல்களின் விளைவை நாம் அனுபவிக்கிறோம். அப்போது இதில் நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பொறுப்பு, அது நம்மளுடைய கடமை. அது இப்போ நமக்கு நம்ம 4 பேருக்கு பொறுப்பு எடுக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது சொல்லுங்கள்? அப்போது நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம நாள் முழுக்க நம்ம வேலை செய்யணும். நம்ம நமக்கு தேவையானதை நம்ம செய்யும்போதே நம்ம சில வேலைகளை செய்தாக வேண்டும். அப்போ நமக்கு ஒரு பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறார்கள். அது எதுக்கு வளர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய வயதான காலத்தில் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு தான். நம்மளுடைய உடல் தேவைகள் பூர்த்தியாகணும் அப்படின்னு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணிட்டு ஏன் குழந்தைங்க பெற்றுக்கிறோம்னா, நம்ம ஒரு வயதான காலத்தில் அவர்கள் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். அப்போது அவங்களுக்கு ஒரு கட்டம் வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம செய்ய முடியாத விஷயம் ஒரு சிலது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு துணியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போது இது எல்லாமே காலமாக இது நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. நம்மளுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னா இது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ நான் இது உனக்காக பண்ணுறேன், நீ எனக்காக பண்ணுறேங்கிறத விட இதை நாம் நமக்காக செய்து கொள்கிறோம். நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கணும். அந்த 4 பேரும் நம்ம ஒரு கணவனானவன் சம்பாதித்து கொடுத்து ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பாக இருக்கிறான். அதே மனைவியானவள் தாய்க்கு பிறகு அவனை ஒரு தாயாக இருந்து இந்த உலகமானது அடுத்தடுத்து அந்த உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கும். அப்போது அங்கே குழந்தைகள் பிறக்கப்பட்டு அந்த குழந்தைகளை அந்த தாயானவள் பார்க்கும்போது அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவங்க ஒரு சில வேலைகளை அங்கே செய்கிறாங்க. அந்த குடும்பம் சுமூகமாக போகுது. இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேருமே ஈக்குவலாக சம்பாதிக்கிறாங்க, 2 பேருமே வேலைகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள், பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போது அப்படி செய்யும்போது அவங்க தனக்கு ஒரு குடும்பம் என்றும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க பண்ணுறது எல்லாமே தனக்கும் அதில் ஒரு தேவை இருக்கிறது. அதனால தான் நம்ம பண்ணுறோம். அப்போது இவங்களுக்காக பண்ணுறோம், அவங்களுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நமக்காக நாம் செய்து கொள்கிறோம். நமக்கு வேற என்ன வேலை இருக்குங்க சொல்லுங்கள்? நமக்கு இந்த உடலை இயக்கியாக வேண்டும்.
இந்த மனதும் பரபரன்னு இருக்குது. அப்போ இந்த மனதுக்கும் ஏதாவது ஒன்றை கொடுத்தாகணும், ஒரு வேலை கொடுத்தாகணும். அப்போ இங்கே நமக்கு இந்த பூமியில் வந்திருக்க நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம தூங்கிட்டே இருந்தோம் எங்கேயாவது ஒரு தனி தீவில் அப்படின்னா நமக்கு சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால தான் நம்ம இத்தனை உறவுகளோடையும் இத்தனை பிரச்சனைகளோடையும் இத்தனை விஷயங்களோடையும் நம்ம கடமை பொறுப்பு இப்படியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கையில் எடுத்துட்டு நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, நாம் நமக்காக இதையெல்லாம் செய்து கொள்கிறோம். நம்ம இன்னொருத்தருக்காக வாழ்கிறோங்கிறதெல்லாம் இல்லை, நாம் வாழ்கிறோம். அதனால நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய உழைப்பையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்களும் அவங்களுடைய அன்பையும் உழைப்பையும் நமக்காக அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ நாம் பகிர்ந்து வாழ்ந்து கொள்கிறோம். அவங்கவுங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம பகிர்ந்து வாழ்ந்து கொள்கிறோம். ஒரு பாதுகாப்பிற்காகவும் ஒரு கூட்டமாக ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம், ஒரு இனம், இது போல் நம்ம ஒரு பாதுகாப்பிற்காகவும் நம்ம குடும்பமாகவும் கூட்டமாகவும் நாம் இருந்து கொள்கிறோம். இது எல்லாம் நமக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய நன்மைக்காகவே இதெல்லாம் செய்து வச்சாங்க. ஆனால் இது நம்முடைய நன்மைக்காக, நாம் இன்னொருத்தருக்காக இது செய்யலை, நமக்காக நாம் செய்து கொள்கிறோம். அப்படி நமக்காக நாம் செய்கிறோம் அப்படிங்கிற தெளிவு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் திருப்தி இருக்கும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே அவங்களுக்காக உழைச்சி நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு, அவங்களுக்காக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை நாம் வாழாமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு வெறுப்பு, ஒரு அதிருப்தி, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நமக்கு வந்துடும். அதனால் அதில் தெளிவாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு செயலையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் ஒரு விறுவிறுப்பாகவும் ஒரு தெளிவாகவும் ஒரு வாழ்வதற்காக நம்ம வாழணுங்கிறதுக்காக தான் இந்த செயல்களை எல்லாம் செய்கிறோம். இந்த செயல்களை நாம் செய்யும்போது நம்மளும் அதனால் பலன் அடைகிறோம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் அதனால் பலன் அடைகிறாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த சலிப்பு அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு நம்ம வாழ்க்கையின் முடிவில் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோங்கிற திருப்தி இருக்கும். இல்லைன்னா யாரோ நம்மளை இயக்குன மாதிரியும் யாருக்காகவும் நம்ம வாழ்ந்த மாதிரியும் நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. அப்போ என்ன ஆகும், திரும்பவும் அந்த திருப்தி இல்லாத தன்மை கர்மத்தை உருவாக்கி திரும்ப நம்ம இன்னொரு பிறப்படுத்து இப்படியே தான் போயிட்டுருப்போம். நம்ம திருப்தி இல்லாமல் தான் நம்ம இந்த வாழ்க்கையை முடிப்போம். அதனால் நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே நம்முடைய நன்மைக்கு தான். அந்த நன்மையான செயல்களை நாம் நம்முடைய நன்மைக்கு செய்யும்போது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது நன்மையாக முடிகிறது. அதை கடமை என்றும் சொல்லலாம், பொறுப்பு என்றும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நாம் அவர்களுக்காகத்தான் அதை செய்கிறோம் அப்படின்னு நாம் நினைத்து செய்து கொண்டே இருந்தோமானால் அது நமக்கு அந்த வாழ்க்கையின் முடியக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சலிப்பையும் ஒரு அதிருப்தியையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாம விடுதலை உணர்வோடு வாழாமல் நாம் ஒரு உயிர், நாம் இங்கே வாழ வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் அப்படி புரிதல் இருந்தால் தான் ஒரு விடுதலை உணர்வோடு நம்ம வாழ முடியும். ரொம்ப பற்று இல்லாமல் பொறுப்பு கடமை உணர்ந்து நம்ம வாழ முடியும். ஆனால் நம்ம அவங்களுக்காக வாழ்கிறோம், இவங்களுக்காக வாழ்கிறோம் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த பற்று அதிகமாயிரும். அப்போ அந்த பற்று விடுதலையை அவங்களுக்கு கொடுக்காது. அந்த பற்று நம்ம வைக்கிறோன்னாலே அவங்கள சுற்றி ஒரு கயிறை சுற்றுவோம், நமக்கும் அவங்களுக்குமான ஒரு கயிறை கட்டிடுவோம். அப்போ நம்ம இந்த பக்கம் அசைஞ்சாலும் அவங்கள பிடிச்சி இழுப்போம், அவங்க அந்த பக்கம் அசைஞ்சாலும் நம்மளை பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் அந்த இழுப்பு இருந்துகிட்டே இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே வலிக்கும். அப்போது யார் ஒருவர் இந்த வாழ்க்கையை நான் வாழ வந்திருக்கிறேன், இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு எனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் நன்றாக செய்வேன் அப்படின்னு நம்ம செய்கிறோமோ அவங்களுக்கு அந்த பற்றுதல் ரொம்ப இருக்காது. கடமை பொறுப்புணர்ச்சி மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம செய்வோம்.
கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா இதுதான், அந்த பற்றுதல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னொருத்தருக்காக நாம் செய்கிறோங்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் அதை நாம் யோசித்து பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். நமக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், நமக்காகத்தான் நம்ம வாழ்கிறோம், நமக்காகத்தான் நம்ம நம்மளை சுற்றி உள்ளவர்களையும் நாம் கவனித்துக் கொள்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். ஏன்னா அவங்ககிட்ட இருந்தும் நமக்கு ஒன்று தேவைப்படுது, அன்பு தேவைப்படுது, பாதுகாப்பு தேவைப்படுது. அதனால் நாம் மற்றவங்களையும் நாம் கவனிச்சுக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். இப்படி வாழ்ந்து தெளிவோடு வாழும்போது தான் அவங்களுக்கு இதுதான் விடுதலை உணர்வு. பற்று இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு விடுதலையான உணர்வோடு வாழ்கிறது. அப்படி நம்ம வாழ்ந்தோன்னா மட்டும்தான் எதிரில் இருக்கிறவங்களையும், அந்த எதிரில் இருக்கிறது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், மருமகளாக இருந்தாலும், அவங்களுக்கும் தொழிலாளி முதலாளி யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் நாம் இந்த உணர்வோடு வாழும்போது அவங்க அந்த உணர்வோடு வாழ்கிறதுக்கு நம்ம விடுவோம். அவங்கள நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், நம்ம ஆளுமைக்கு கீழே கொண்டு வரணும், நம்ம போட்ட வட்டத்துக்குள்ளேயே அவங்க இருக்கணும், அதில் தான் அவங்க வாழணும், அதில் தான் அவங்க சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கும் வட்டம் போட மாட்டோம், நமக்கும் நம்ம வட்டம் போட்டுக்க மாட்டோம். அதனால் நாம் ஒரு தனி உயிர் தான். நாம் இங்கே வாழ வந்திருக்கோம். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அன்பு காட்டுவதும் சேவை செய்வதும் அது நமக்கே செய்து கொள்கிறோம் அப்படிங்கிற தெளிவோட விடுதலை உணர்வோட வாழணும். விடுதலை அப்படிங்கிறது வெளியில் யாரும் நமக்கு கொடுக்கறதில்ல, நாம் நமக்குள்ளேயே புரிந்து கொண்டு பற்றுதல் இல்லாமல் எதையும் பற்றி கொண்டு வாழாமல் நாம் வாழ்ந்தாலே அதுதான் விடுதலை. அப்படி வாழும்போது நம்ம எதிரில் இருக்கவங்களுக்கும் விடுதலை கொடுப்போம், அவங்களும் நம்ம கூட வாழ்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தேடுவது எதையாவது அந்த எல்லைகளை உடைத்து அவனுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது இல்லையா, அது என்னென்னா இந்த விடுதலை தான். இந்த விடுதலை உணர்வை தான் எல்லா மனிதனும் அடையணும்னு நினைக்கிறாங்க.